இன்றைக்கி என்னோடய வீட்டு தோட்டத்தோட அப்டேட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த ட்ராகன் ஃப்ரூட். அதாவது ட்ராகன் ஃப்ரூட்டு செடி வச்சு ரொம்ப நாளாச்சு. பூக்கவே இல்லைன்னு பார்த்துக்கிட்டு இருந்தோம். பூத்துருக்காங்க. எப்படி பூத்துருக்காங்க? சீசன் முடிய போகிற நேரத்தில் பூத்துருக்காங்க. ஏன்னா நம்ம அப்படி கவனிச்சிருக்கோம் செடியை. செடி வச்சதோடு சரிங்க. வாரத்துக்கு ஒரு தடவை தண்ணி ஊற்றிவேன், அவ்வளோதான். எந்த பராமரிப்பும் இல்லை, உரங்கிறம் ஒன்றும் வைக்கவே இல்லை. இந்த வருஷம் பூத்துருக்காங்க. இந்த பூ கனியாகுதான்னு பார்ப்போம். அப்புறம் இது நம்மளோட மார்னிங் க்ளோரி அதாவது ஏற்கனவே வச்சுருந்தது தான் சீடு அதாக விழுந்து இப்போ திரும்ப முளைச்சி பூக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நல்லா இருக்குல்ல. அப்புறம் இது நம்ம கேரளாவிலேருந்து வாங்கிட்டு வந்த மயில்கீரை ரொம்ப சூப்பராக ஹெல்த்தியாக வளர்ந்துருக்காங்க. 2 இதில் வச்சு இந்த சின்ன தொட்டியிலையும் அப்புறம் ஒரு பெரிய கருப்பு கலர் டப்புலையும் வச்சுருந்தேன். அந்த கருப்பு கலர் டப்பில் ரியோ விளாண்டுட்டான். ஒரு கீரை கூட வரல. இந்த இதில் தான் முளைச்சிருக்கு. அதுக்கப்புறம் நம்மளோட செடி பீன்ஸு தட்டு தடுமாறி நல்லா செழிப்பாக சூப்பராகவே முளைச்சிருக்காங்க. கூடிய சீக்கிரத்தில் பூக்கள் வந்துடும். பூக்கள் வந்தோன்னே நான் சொல்கிறேன். அப்புறம் இந்த முள்ளங்கி தாங்க என்னமோ விதைய விட்டு வருது, ஆனால் அப்படியே கருகி போயிடுது. தண்டு அழுகல் வந்துக்கிட்டே இருக்குது. நானும் சீடு மாற்றி மாற்றி வச்சுக்கிட்டே இருக்கேன். பார்ப்போம். ஆனால் எப்படினாலும் இந்த வருஷம் முள்ளங்கியில் ஒரு அறுவடை எடுத்தே ஆகணுங்கிற முடிவோடு தான் இருக்கேன். பார்ப்போம், அமைதான்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் பரவாயில்ல. அதாவது ஓரளவுக்கு நல்லாவே சூப்பராகவே வந்துக்கிட்டே இருக்காங்க. பார்ப்போம், இதை ஈஸியாக கொண்டு வந்துடலாம். அப்புறம் என்னோடனா இதுதான் கொடி, அதாவது செடி அவரை என்னோடய தோட்டத்தில் நல்லாவே வரும். எப்படி வரும் அப்படின்னா, பூக்கிற சமயம் வரைக்குமே ரொம்ப சூப்பராக நல்லாவே வரும். அதுக்கப்புறம் அதுக்கு எங்கேருந்து தான் அஸ்வினி பூச்சி வரும்னே தெரியாதுங்க. அஸ்வினி பூச்சியோட தொந்தரவுள்ள தாங்க முடியாது. அப்புறம் எனக்கு அதுலேருந்து சமாளித்து அதாவது ஒரு நல்ல அறுவடை எடுக்கிறதுக்குள்ளே எனக்கு போதும்னு ஆயிரும். பாப்பா இந்த தடவை என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். அப்புறம் இந்த செடியெல்லாம் கவாத்து பண்ணதுக்கு அப்புறம் இந்த முல்லைப்பூக்கள்லாம் நல்லா கொத்தாக சூப்பராக பூக்குறாங்க. அதை பூக்களை மொட்டுக்கள் வச்சுருக்காங்க. இவ்வளோ மொட்டுக்களில் இந்த செடியில் நான் இப்போ தான் பார்க்குறேன். அதுக்கு தான் கவாத்து பண்ணணும் போல இருக்குது. நம்ம தான் கவாத்து பண்ணோன்னா செடியோட சைஸு குட்டி ஆயிடுது அப்படின்னு கவாத்து பண்ணுறது கிடையாது. அப்புறம் நம்மளோட வாட்டர் ஆப்பிள் அழகாகவே மொட்டு வச்சுருக்காங்க. பார்ப்போம் இந்த வருஷம் எத்தனை காய்கள் காய்க்குதுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் கவாத்து பண்ணதுக்கப்புறம் இந்த முருங்கை மரம் சூப்பராக தழுத்துருக்கு. இந்த முருங்கை மரத்தை ஒன்லி கீரைக்காக மட்டும்தான் வைக்க போகிறேன். இதுக்கு பின்னாடி ஒரு மரம் இருக்குங்க. அதில் காய்களுக்காக விட்டுட்டு இதை நல்லா வெட்டி விட்டதுக்கப்புறம் ஒன்லி கீரைகள் மட்டுக்காக வச்சுருக்கேன். சூப்பராக கீரைகள் தளைஞ்சிருக்கு. அப்புறம் இது இந்த செம்பருத்தி நான் குமுளியிலேருந்து எடுத்துகிட்டு வந்தேன். அங்கே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பூத்திருந்தது. இங்கே என்னடானா நம்ம வீட்டு தோட்டத்துக்கு வந்ததுக்கப்புறம் நாட்டு செம்பருத்தி மாதிரி தான் பூக்குது. எப்படியோ பூத்துருக்கு. சரி பார்ப்போம். இந்த செம்பருத்தியோட அழகே தனிதாங்க. ஆனால் இதை இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக அங்கே பார்க்குறப்ப எனக்கு தெரிஞ்சது. நார்மலாக தான் பூத்துருக்கு. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. குமுளியிலேருந்து இங்கே சிவகங்கை மாவட்டத்தில் பூக்கிறதே பெரிய விஷயந்தான். அப்புறம் இந்த ரோஸ் அதாவது வாங்கிட்டு வச்சதோடு சரி, பேக்கெட்டை கூட பிரிக்கலைங்க. ஆனால் நீ பேக்கெட்டை பிரிக்காட்டினா என்னம்மா, நான் பூக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லி அழகாக சூப்பரான பூக்கள் வந்திருக்கு. இதை கூடிய சீக்கிரம் தனியாக ஒரு தொட்டியில் போட்டு எடுத்து வைக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணால் கோவக்கால் நாற்றுகள் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக ஹெல்த்தியாக 2 நாற்றுகள் ரெடி ஆகிருக்கு. பார்ப்போம், இதை என்ன நல்லா தலையை வச்சு கொண்டுட்டு வர முடியுதான்னு பார்ப்போம். அது நல்லா வந்ததுக்கப்புறம் சேல் கொடுத்துடலாம். அப்புறம் இது எக்ஸோரா, மினி எக்ஸோரா அங்கங்கே முளைச்சிருந்ததுன்னு சொன்னேன் இல்லையா கார்டனில், அதெல்லாம் தனியாக எடுத்து வச்சு இப்போ வளர்ந்துக்கிட்டு இருக்கு. ரொம்ப சூப்பராக ஹெல்த்தியாக வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க. பார்ப்போம் இவங்களும் அடுத்தடுத்து எப்படி நல்லா வளர்கிறாங்களான்னு பார்ப்போம். தேங்க்யூ.